ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ஸ் தமிழ். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்து என்ஜாய் பண்ண போறோம்னா 2023ல நம்ம சேனல்ல நீங்க பார்த்து ரசிச்ச பெஸ்ட் ஆஃப் காமெடி சம்பவங்களின் தொகுப்பு தான் இந்த வீடியோல நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இந்த வருஷத்தை ஆரம்பிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டார்ட் பண்ணு. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிற மாதிரி பாட்டு பாடி பார்த்திருப்பீங்க. ஆனா இவங்களோட பட்டாப்பட்டியே கரண்ட் விடுற அளவுக்கு பாடிருக்காங்கன்னா பாருங்களேன். ஏ சுட்ட வடை போச்சுடா வாட்டக்கருவாடு, என் சட்டி வந்து போச்சுடா வாட்டக்கருவாடு. கேமரா விழுந்து 10 நிமிஷம் ஆச்சுக்கா. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா பெத்தவங்க மண்ணவாரி போடுறதும், நல்லா முன்னேறிட்டா சொந்தக்காரங்க மண்ணவாரி போடுறதும் சகஜம் தான். ஆனா ஃபாரின்ல ஒரு கல்ச்சர் இருக்கு போல, கல்யாணத்தப்பவே மண்ணவாரி போடுறது. எப்படி வண்டிலாம் வச்சு மண்ணை கொண்டு வந்து சந்தோஷமா மண்ணவாரி போடுறாங்க பாத்தீங்களா? லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். அடேங்கப்பா, ஃப்ளைட்டை நல்லா சாஞ்சு உக்காந்துக்கிட்டு பின்னாடி கையை வச்சுக்கிட்டா எவ்வளோ சுகமாக இருக்கு. யோ பெருசு, நீ ஜாலியா உட்காந்துட்டு வர்றதுக்கு ஏன் டிவியை மறைக்கிற? இப்ப இவரு இந்த பாட்டில கரெக்டா அடிச்சு உடைக்கிறாரான்னு பாப்போமா? ரெடி ஆக்ஷன். அட பாவி, கேமரா உடைச்சு விட்டியே. அப்பா இந்த டிவி ஆன் பண்ணு. இதோ வந்துட்டேம்மா. எவன்டா என் மேல ஸ்ப்ரே அடிச்சது? தைரியம் தான் நேர்ல வாங்கடா. எவன்டா அது? உண்மையை சொல்லுங்கடா. அவன் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கான். கல்லஞ்சக்கார பைய நான் தான் தெரியாம அடிச்சிட்டான்னு சொல்றானா பாருங்க. இப்படி பண்றியே ஏன் முட்டா பயலுள்ளா? உங்க அறிவிலி சிங்கிள்ஸா இருக்கிற யாரும் இந்த கப்புள் சேலஞ்ச் வீடியோவை பார்க்காதீங்க. அப்புறம் மனசு புண்பட்டா நான் பொறுப்பு இல்ல. ஆஹா, அந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. ஏப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானுங்க. அந்த புள்ள உருண்டு அங்கிட்டு போறான், அவளை ரொம்ப இழுத்து உருட்டுறான் பாரு. என்ன அக்கப்போர் பண்றாங்க. இந்த வீட்டு வேலை செய்யற ஆண்டி மேல ஹவுஸ் ஓனருக்கு ரொம்ப நாள சந்தேகம் போல. அதனால கிச்சனுக்குள்ளே ஒரு கேமரா ஒளிச்சு வச்சிருக்காங்க. இது தெரியாம அந்த ஆண்டி வெங்காயத்தை உருளைக்கிழங்கு தூக்கி அவங்களோட பிரைவேட் லாக்கருக்குள்ள ஒளிச்சு வச்சு வசமா மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஆண்டிங்களாச்சும் காய்கறியும் பாத்திரத்தையும் திருடினாங்க. ஆனா இந்த ஆண்டி கிட்ட சப்பாத்தி உருட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா உருட்டினதோட மட்டும் இல்லாம சுருட்டி உள்ளேயும் வச்சுக்கிட்டாங்க. சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டு போன்னு ஓனர் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆண்டி சப்பாத்தியை இப்படி சுட்டுட்டு போறாங்க. சர்க்கார் படம் வந்ததுலதான் தெரியுது உங்க ஊழல். வீட்டுல இருந்த பாத்திரம்லாம் அடிக்கடி ஒண்ணு காண போகுது. எங்க போகுதுன்னு பார்த்தா ஓ இதுதான் காரணமா? ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. இதுக்கு முன்னாடி ரொட்டி திருடி மாட்டிக்கிட்ட பொண்ணை பார்த்தோம். இப்போ ஒரு பொண்ணு ஜட்டி திருடி மாட்டிக்கிச்சு. ஒரு ஜவுளி கடைக்கு போன இந்த பொண்ணு ட்ரையல் பாக்குறேன்னு சொல்லி ட்ரையல் ரூமுக்குள்ள போய் ஏகப்பட்ட உள்ளாடைங்களை ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே போட்டு மறைச்சிட்டு வெளியில வந்திருக்கு. இதை எப்படி அந்த கடை ஓனர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது இல்லவே இல்லைன்னு அடிச்சு சாதிக்குது. இந்த பொண்ணு ஆர்கியூ பண்றதை பார்த்தா ஒருவேளை இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிருக்காதோ அப்படின்னு நமக்கே ஒரு செகண்ட் தோணும். கடைசியா அந்த ஓனர் போலீஸை கூப்பிட போறேன்னு மிரட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு பயந்து உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடுச்சு. இப்போ உண்மைகள் ஒன்னு ஒன்னா வெளியே வரும் பாருங்க. உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. இந்த குரங்கு இருக்கே, இந்த பொண்ணோட பாய் பெஸ்ட்னு நினைக்கிறேன். யாரோ நானிய படத்துல வர மாதிரி அவனை கொன்னுட்டாங்க போல. அந்த ஆத்மா இந்த குரங்கோட உடம்புல பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த குரங்கு பண்ற சில்மிஷங்கள் அப்படி. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக ஒண்ணுமே தெரியலையே.
மல 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 மல. இது பாரு. வாயை கொடுத்து டேஷ புண்ணாக்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது இதுதான் போல. டேய் வெயிட் அண்ட் வெயிட். தடியா உனதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா? இங்க துள்ளி குதிச்சிட்டு இருக்க மீனை ஆசையா ஒரு முதல்ல சாப்பிடலான்னு வருது. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறேன். மச்சான் இது புரட்டாசி மாசம், நான்வெஜ்லாம் சாப்பிட கூடாது வா. இந்த ஒட்டகச்சிவிங்கி ரொமான்ஸ் பண்ணலான்னு ஆசையா கிட்ட வந்திருக்கு. ஆனா அதுக்கு நடந்த சம்பவம் இருக்கே, அதோட எக்ஸ்பிரஷனை மட்டும் பாருங்களேன். என்ன நக்குறேன்? ஆய் மாதிரி இருக்கு. என்ன ஆயின்னு பாரு. சீ காக்காயி. டேய் இங்க என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன வித்தியா கட்டுறாங்க போங்கடா. இந்த நண்டை சமைக்கிறதுக்கு அதை வச்சே காய்கறி கட் பண்ற பத்தியா, நீ வேற லெவல்டா. அந்த நண்டு தான் சாவுக்கு தானே சங்கு ஊதிக்குதே. உங்களோட கிரஷ் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் தொடும்போது இப்படிதான் இருக்கும். சிங்கப்படத்துல சூர்யா ஓகே அடிச்சா ஓட்டேட்டன் வெயிட்டு சொல்லி காட்டியிருப்பாரு. அதை இந்த பாட்டி செஞ்சே காமிச்சிட்டாங்க. போடு அடிய போடு, போட்டு அடிய போடு. டேய் அவன் செத்துட்டான்டா. ஏம்மா உனக்கு ரீல்ஸ் பண்ண வேற இடமே கிடைக்கலையா? அங்க ஒருத்தர் ஹாயா கொள்ளைக்கு போயிட்டு இருக்கான். இந்தமா அது தெரியாம ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கு. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்க கூட இருக்கும்போது அவங்கள நம்பி எந்த ஒரு காரியமும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் ஏடா கூட ஏதாச்சும் பண்ணி விட்டுருவானுங்க. मुंडा हराम दे काम करदा और तू की पूछना चाहनी है? இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இந்த வெட்டி பந்தாலும் உனக்கு தேவைதானா? கபடி மேட்ச்ல ரைடர் பிடிக்கும் போது கண்ணை மூடிட்டு பிடிக்காதீங்கடா, கண்ணை திறந்துட்டு பிடிங்க, இல்லைன்னா இப்படிதான் ஆகும். ஆப்போசிட் டீம் பிளேயரை பிடிட்டான்னு சொன்னா அவன் டீம் பிளேயரை பிடிச்சிட்டு இருக்கானே. ரெண்டாயிரத்தி 18 சைனாவில் இந்த படுத்துக்கிட்டு முடியாம பிச்சை எடுக்கிறாரு. இவரோட வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அப்போ ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் இவரோட இந்த ஸ்கேம வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்னு சொல்லி பிளான் போட்டு வந்திருக்காங்க. ரெண்டு காலுமே இல்லாத மாதிரி அவர் ஆக்டிங்க கொடுத்து ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பொண்ணு அவர் போட்டு இருந்த பேண்ட் மேல நின்னு அவரோட மொத்த திட்டத்தையும் ஜல்லி ஜல்லியா நொறுக்கிடுச்சு. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. மட்டிக்கினாரு ஒருத்தர், மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும். கை கால் நல்லா இருந்தும் ஊரை ஏமாத்த நினைச்சா இப்படிதான் ஆகும். வராரு இந்த திருடரு. அங்க இருக்கிற பைக்கை திருடலான்னு வராரு. ஆனா அப்போன்னு பார்த்து அங்க இருக்கிற கேமராவை பாத்துறாரு. ஐயோ கேமரா மாட்டிக்க கிட்டிக்க போறோம். இப்ப அவரு அவரோட 6வது அறிவை யூஸ் பண்ணி ஒரு பிளான் போட்டாரு பாருங்க. ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா ப்ளூ கலர் கேரி பேக் போட்டு வந்தான் பாருங்க. அதை மட்டும் மறக்க மாட்டேன். இந்த திருட ஒரு வீட்டுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து திருடலான்னு போறான். சரி காசு பணம் திருடுவான்னு பார்த்தா அங்க வச்சிருந்த விறகு மூட்டையை திருடிட்டு போறான். இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு மூட்டையை தூக்கிட்டு போறது அப்படின்னு பேராசப்பட்டு இன்னொரு மூட்டையை தூக்கிட்டு போலான்னு வந்து தூக்கிட்டு போறான். ஆனா அந்த மூட்டையை வைக்க இடம் தான் இல்ல. சரின்னு எப்படி அந்த மூட்டையை வண்டியில பின்னாடி வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா என்னடா இது திருடனுக்கு வந்து சோதனை. யார் முகத்துல மூச்சான்னு தெரியலையே நமக்கே. அந்த திருடனை பார்க்க பாவமா இருக்கு. கடைசியா அந்த ஓனருக்கு கஷ்டம் கொடுக்க நினைச்சு அந்த மூட்டையை வீட்டுக்குள்ள கொண்டு போய் போட்டு வந்துட்டான் அந்த திருடன். திருட போற வீட்டுல சில்லு சில்லு சில்லுன்னு வந்த மனுஷனை லொல்லு லொல்லுன்னு குடைச்சு இந்த நாய் ஓட விட்டுருச்சு. டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஏடிஎம்ல திருடின திருடங்களை பார்த்திருப்போம். ஆனா இந்த பைப்புல ஏடிஎம் குள்ளேயே போய் திருடி மாட்டிக்கிச்சு. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. மட்டிக்கினாரு ஒருத்தர்.
அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வண்டி இல்ல இருக்கு, எடுத்துட வேண்டியதான். பள்ளிவாசல்ல தொழுகும் போது இந்த ஒரு பயப்புள்ள மட்டும் அடுத்தவரோட பட்டக்ஸே பார்த்துட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அவரோட பர்ஸை பிட் பாக்கெட் போடலான்னு பார்த்துட்டு இருக்கான். சார் எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பர்ஸ் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ப்ளீஸ். ஹலோ. யாரும் பார்க்கலைன்னு நினைக்கிறேன். புடவையை தூக்கி அடியில சொருகிட வேண்டியதுதான். என்னடா ஒரு மாதிரியா நடக்கிற? உட்கார இடத்துல கட்டினே. உட்கார இடத்துல கட்டியா கொஞ்சம் தள்ளி உட்காருது. ஹலோ, ஒண்ணுமே கேட்கலாமா? அப்ப கூட நாங்க எடுத்துக்கிறோம். அங்க ஒருத்த பள்ளிவாசல் ஆட்டே போலான்னு பார்த்தா இங்க ஒருத்தன் கோயில்ல ஆட்டே போலான்னு வந்திருக்கா. கோயில்ல யாரும் இல்லாததுனால சாமியோட நகை பெட்டியை தூக்கிட்டு போலான்னு பிளான் போட்டா. அதுவும் பாருங்க, சாமியை கும்பிட்டுட்டு ஒரு வேண்டுதலை போட்டுட்டு பெட்டியை தூக்கிட்டு போறான். எங்க பாரு சாமி, உன்னை வேண்டிட்டு தான் நான் பொட்டி எடுத்துட்டு போறேன். ராத்திரில வந்து கண்ண கிண்ண குத்திர கூடாது சொல்லிட்டாமா. எனக்கு துரோகம் பண்ணது உண்மைங்க மேடம். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து காருக்குள்ள ஆள் இருக்கிறது தெரியாம இந்த பொண்ணு கண்ட வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்பதான் நல்லா எடுப்பா இருக்கு. எப்படியெல்லாம் ஊரை ஏமாத்த வேண்டியிருக்கு. அடச்சை, கர்மம் எப்படி நாருது? இந்த சென்டினா நம்ம பொழப்பு நாரிடு நாரி. அந்த பொண்ணு தான் காமிக்குதுன்னா இவனுங்க போகாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. எங்க போறது? மாப்ள, எனக்கு இந்த பீஸாவை எடுக்க வரவே மாட்டேங்குதுடா. நானும் எவ்வளவு ட்ரை பண்றேன், ஆனா வரவே மாட்டேங்குது. டேய், இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை, என்கிட்ட கொடு. இப்ப பாரு, பாத்தியா? நோறா, இப்ப பாரு எப்படி வைக்கிறேன்னு. எடுக்கும்போது நல்லா தான் எடுத்தாரு, ஆனா வைக்கும் போது ஏய் தம்பி, நீ ஓவரா பண்ணிட்ட. உனக்கு நான் எல்லா கார்டு கொடுக்குறேன், வெளியே போ. ஏய் மாமே, நீ என்ன எனக்கு எல்லா கார்டு கொடுக்கறது? நான் உனக்கு கிரீன் கார்டு கொடுக்கறேன்டா. எப்படி டபிள்யூ கார்டு வச்சு என் பேரை மிரட்டி விட்ட பாத்தீங்களா? நாங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் ஒண்ணா தான் போவோம். என்னடி சொல்ற? அது சரிக்கா, இப்ப 3 பேர் எப்படி வெளில வருவீங்க? மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா வாசமா மாட்டிக்கிட்டா 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 நல்லா மாட்டிக்கிட்டா. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. பசங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏஞ்சல். இப்ப நான் ஆடுறது ஊஞ்சல். உலக அழகி நான் தான். பூம் பூம். खत्म. டேய் எருமை, பூச்சி அடிக்கிறேன்னு சொல்லி 500 ரூபாய் பல்பு உடைச்சிட்டா உனக்கு இன்னைக்கு சோறு கிடையாது. ராத்திரி நேரம் இந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க எவ்வளவு சுகமா இருக்கு. அப்பாடா, ஐயோ காப்பாத்துங்க. டேய் டேய் டேய், இந்நேரம் போய் சேர்ந்துருப்பா. நல்ல வேலை தப்பிச்சிட்டான். இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க ஆசைப்பட்டு இயற்கை எழுதிடாதரா. ஏய், வாய்ஸ் ரொம்ப கெட்டி. இப்பதாயா நல்ல பேச. உங்க ஊர்ல தாண்டா இதுக்கெல்லாம் பேரு சொகுசு காரு. எங்க ஊர்ல இதுக்கு பேரு குதிரைக்கு கொள்ளு வைக்கிற டப்பா. அடேங்கப்பா, சமூகம் பெரிய இடம் போலயே. சமூகம் பெரிய இடம் போல. இந்த பொண்ணு சூப்பர் மார்க்கெட்ல ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு போன இடத்துல ஸ்னேக் போய்கிட்டு இருக்கு. ஆமா, இப்ப இந்த பொண்ணு ஸ்நாக்ஸ் வாங்கிருப்பாங்களா இல்ல ஸ்னேக்ஸ் வாங்கிருப்பாங்களா? ஸ்நாக்ஸ் வாங்க போனேன், ஒரு ஸ்னேக் வாங்கி வந்தேன். இந்த பாப்பா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா லோட்டஸ் கேண்டல்ல கேக் விட்டது போல. இங்க ஒரு பைப்புல கடையில பாட்டில் வாங்கிட்டு இருக்கு. அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா கடைசியில தெரிஞ்சது வாங்கல, ஆட்டையை போட்டுட்டு இருக்கான்னு. அப்பாடி, நம்ம எடுத்ததை யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சு குடுகுடுன்னு ஓடி இருக்கு. ஆனா கோவத்துல குறுக்கிறத கம்பியை மறந்து விட்டாப்ல. பாட்டிக்கு கண்ணு தெரியாததுனால கண்ணுக்கும் வாழைப்பழத்துக்கு வித்தியாசம் தெரியாம போச்சு. அட்டேஷன். அட படுபாவி பயல, பழத்தை காட்டி பயமுறுத்திட்டானே. ஒரு கடையில 2 பேர் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா யாருமே விலக்கி விட வரல. எளவுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லி யாரே நீ கரெக்ட் பண்ணல. உன சும்மா விட மாட்டேடா. நீ கேர்லெஸ்ஸா இருந்தா அது உன் தப்பு. வெயில் காலத்துல நம்மளால குளிக்காம இருக்கவே முடியாது. ஆனா இப்ப அடிக்கிற குளிருக்கு நம்ம குளிச்சா இருக்கவே முடியாது. அப்படி குளிருது. குளிக்கலன்னா அம்மா வேற திட்டுவாங்க. அதுக்கு இந்த பயபுள்ள செய்யற வேலையை பாருங்க.
காக்கா குளியல் கேள்விப்பட்டிருப்போம், அதுல கொஞ்சமாச்சு தண்ணி மேல படும். இது காடா குளியல் போல, அதனாலதான் தண்ணி கொஞ்சம் கூட மேல படல. Hey, y'all, come look at this. இத பாத்துட்டு இருக்க யாரும் அந்த பொண்ணை போட்டு அந்த பையன் அடிக்கிறானு பயந்துராதீங்க. அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. ஆஹா, அந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானே. அந்த ப்ளூ டி-ஷர்ட்டோட மைண்ட் வாய்ஸ பாருங்க. ஓ சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வச்சிட்டு என்ன வேலை பார்க்கற? நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட் கேம் தான் டக்காஷிஸ் கேசில். அது போல தான் இதுவும் ஒரு கேம். இந்த பையன் இந்த தடைகள்லாம் தாண்டி அந்தாண்ட போகணும். அதுக்கு இவன் படுற பாட பாருங்களேன். கையில பேட்டும் இல்ல பாலும் இல்ல, அப்புறம் எப்படி சத்தம் மட்டும் வருது? அவர்கிட்ட இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும், ஏன் உங்ககிட்ட கூட இசை இருக்கு. என்ன நம்பி உட்காருக்கா, நான் உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன். ஐயோ, முன்ன பின்ன தாண்டி பழக்கம் இல்லையே, எப்படி தாண்ட போறனோ? ஏய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. எங்க அப்பங்காரன் காசை மிச்சம் பண்ணணும்னு என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போதெல்லாம் இந்த கேவலமான ஹெல்மெட்டை போட்டு என்ன சாவடிக்கிறான். இப்படி பண்றிய ஏன் முட்டா பயனுள்ளா, உங்க அறிவிலி அறிவு. வீட்டுக்குள்ள திருடலான்னு ஆசாசே நோஞ்ச திருடன் அந்த வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கு தெரிஞ்சு வரும்போதே ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த ஸ்ப்ரே பெயிண்ட கேமராவில கரெக்டா அடிச்சுட்டு திருடலான்னு உள்ள போகும்போது கேமரால இருந்த பெயிண்ட் எல்லாம் வழிஞ்சு தலைவன் வசமா மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்ட பங்கு. ஒரு ஃபுட் டெலிவரி பாய் ஃபுட் டெலிவரி பண்ண லிஃப்ட்ல போயிட்டு இருக்கான். அந்த லிஃப்ட்ல கேமரா இருக்கிறத பார்த்துட்டு கேமராக்கு தெரியாம கீழே குனிஞ்சு ஃபுட்டை எடுத்து தெரியாம சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். தம்பி, கேமராவை பார்த்து நீ பின்னாடி இருக்கிற கண்ணாடியை பார்க்க மறந்துட்டியே. இவ்வளவு வேலை பண்ணியும் மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்த மொமெண்ட் தான். ஏய் நில்லு, இந்த பக்கம் யாரும் போக கூடாது. அப்படியா? சரி போலீஸ்கார். யோ போலீஸ், அவன் அந்த பக்கமா பூந்து போயிட்டு இருக்கான், நீ என்னையா பண்ணிட்டு இருக்க? இந்த பையன் வேலைக்கு புதுசா சேர்ந்திருப்பான் போல, ஆர்வ கோளர்ல அவன் பண்ற வேலையை பாருங்க. டேய் டேய் தம்பி, உன் தலையை உள்ள விட்டுருக்கடா, வெல்டிங் வச்சிடாத, மாட்டிப்ப. சோலி முடிச்சு. வேலை வீட்டுக்கு போகாம வீட்டுல சும்மா இருந்தா இப்படிதான் கிறுக்குத்தனமா ஏதாச்சும் யோசிக்க தோணும் போல. காஸ்ட்லியான மொபைல காவாக்குள்ள அனுப்புறான், அது வருமோ வராதோ? வரும் ஆனா வராது. இப்ப வருமோ எப்ப வருமோ? खत्म. இவ்வளவு அழகா படிச்ச ஆண்டவன் கொஞ்சம் மூளையும் சேர்த்து படிச்சிருக்கலாம். Women. தோழர்களே, அவசரத்துல கூட லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறிடாதீங்க, மனுஷன் கூட பார்க்காம பிடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. என்ன வயலுப்பா? பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளைக்கு என்ன வேலை? எதிரியா வாங்க, உங்களுக்கு வர தனியா சொல்லணுமா? எதிர்த்து போயாங்கிட்டு அத்தை வாங்க வாங்க சீக்கிரம் உட்காருங்க. அக்யூஸ்ட கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது போலீஸ் வேன்ல இருந்து நைஸா இறங்கி எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அன்னைக்கு அவன் கெட்ட நேரம், போலீஸ் சைடு மிரர் வழியா அவனை பார்த்துட்டாங்க. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஒரு ஸ்கூல்ல அவேர்னஸ்க்காக ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஒரு ஈவென்ட்டை ரெடி பண்ணிருக்காங்க. எங்கேயாச்சும் தீ பிடிச்சிட்டா உடனே ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணுங்க, ஃபயர் இன்ஜின் வந்து அந்த தீயை எப்படி அணைக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து அணைச்ச லட்சணத்தை பார்க்கணுமே.
அடப்பாவீங்களா, இவங்க வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி அந்த தீயை அணைக்கிறதுக்குள்ள அந்த தீயே ஃபுல்லா எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. இந்த கொடுக்க வச்சு எத்தனை பேர் ரத்தத்தை உறிஞ்சிருப்ப, இனிமே எப்படி உரிறன்னு பாக்குறேன். இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவான் சார். இந்த போலிச்ச மாரி பொண்ணுங்களை மட்டும் எப்படி தொட்டு தடவி அருள்வானுங்கிறான், ஆனா பசங்களை தொட்டால் பூ மலரும் ஏ குரங்கு, எங்க வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஐயோ செம்ம பீஸா இருக்காளே, நல்ல வாசனை அடிக்குது. இவன் மேல என்ன சோப்பு போட்டு குளிச்சிருப்பா? ஏன் இந்தாமா, அதுதான் நோண்டிக்கிட்டு இருக்குன்னா நீ காட்டிக்கிட்டு நிக்கிற. இதுங்க அதை விட பயங்கரமான காஜி பிடிச்ச குரங்கா இருக்கும் போலயே. ஐயோ குரங்குக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதே. பேசாம நம்மளும் குரங்கா பிறந்திருக்கலாமோ? போடுறா குரங்கு வேஷத்தை. கரடி, இந்த ஆப்பிள் சாப்பிடு. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலக்காரமா இருக்குது. சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? உங்களுக்கு இதே நிலைமை வரும். எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க. யாரு பாவமோ யாரும் விடாது. நான் சொல்றேன், நான் வெறும் வயிற்றோட சொல்றேன். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் குறுக்க இந்த கௌஷிக் வந்தோம். எம்ஜிஆரை பார்த்திருப்பீங்க, ரஜினியை பார்த்திருப்பீங்க, விஜயை பார்த்திருப்பீங்க, கமலை பார்த்திருப்பீங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நடிகனை பார்த்திருக்க மாட்டீங்க. பேயில போமா இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு இவனுக்கு டான்ஸ் ஆடுறங்கிற பேர்ல அந்த ஸ்டேஜ் என்ன நாஸ்தி பண்றானுங்கன்னு பாருங்க. அடப்பாவீங்களா, ஸ்டேஜை கிழிச்சிட்டு ஒண்ணுமே நடக்காத போல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களா யாருடா? நாங்க யாரா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அவனுங்களாச்சும் ஸ்டேஜை ஒரு தடவை தான் கிழிச்சானுங்க, ஆனா இவனுங்க ஸ்டேஜை சுக்குநூறாக்கிட்டானுங்க. என்ன பசி? ஐயோ பயிலா, என்னடா இது? திருமுறைக்குள்ள டிப்பன போற. பாப்பா என்னமா சாப்பிடுற? ஐஸ்கிரீமா? எனக்கு கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாக்குறேன். யோ யானை, ஒரு பெரிய மனுஷன் பாக்குற வேலையா இது? சின்ன பிள்ளைகிட்ட பிடிங்கி சாப்பிடுற. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அடேங்கப்பா, பாலை எடுத்துட்டீங்களே. ஆனா மிஷன் ஃபெயில்டு சக்சஸ்ஃபுல்லி. பாப்பா, இந்த புல்லாங்குழல வச்சு இந்த பானை எப்படி தட்டி உடமா? அந்த பாப்பா எதுக்கு மேல இருக்க பானையை உடைச்சுக்கிட்டு கீழே இருக்க பானையை உடைப்போ நினைச்சிருச்சு போல. மட்டிக்கினாரு ஒருத்தரு, மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. மட்டிக்கினாரு ஒருத்தரு, மட்டிக்கினாரு ஒருத்தரு. இங்க பாரு சப்பனே முருகா, வடிவேலா, இந்த உடம்பு உன் உடம்புடா. சபா, என்ன கெட்ட பழக்கம். விடிஞ்சா இது ஒரு வேலை. இந்த மழையில இதுங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குதோ? ஓசில சரக்கு கொடுக்குறேன்னு எவனாச்சும் சொல்லியிருப்பான் போல் இருக்கு. அதுக்குன்னு ஒரு இடத்துல கூட்டம் கூடிருது. அதை கவர் பண்ண வந்த அந்த நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது காத்து பலமா அடிச்சு அவங்களோட ஸ்கர்ட்டை மேல தூக்கி விட்டுருது. அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலாம் சந்தனமே. கேமரா லைவா போயிட்டு இருந்ததுனால எடிட்டரால இதை கட் பண்ணி தூக்க முடியல. அதனால லைவ் ஷோ பார்த்தவங்களுக்கு ஃப்ரீ ஷோவே கிடைச்சிடுச்சு.
முன்ன பார்த்த போலவே இங்கேயும் ஒரு பொண்ணுக்கு சம்பவம் நடந்திருக்கு. ஸ்போர்ட்ஸில் அவார்டு ப்ரெசென்ட் பண்ண வந்த இந்த ஆங்கருக்கும் காற்று பயங்கரமாக அடித்து ட்ரெஸ்ஸை தூக்கி பப்பரப்பான காமிச்சிடுது. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு 2 கூசுது. அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலாம் சந்தன வேலாம். அதான் காற்று அடிக்குதுன்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸாக தான் போட்டு வந்தா என்னவா. இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் குறுக்க கம்பி இருக்கிற தைரியத்தில் சிங்கத்தையே போய் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கு. சிங்கத்துக்கிட்ட போயிட்டு ஏடா கூடமான கேள்வி கேட்டு ஒரு கட்டத்தில் அந்த சிங்கத்தையே கடுப்பாக்கி விட்டுருது. உங்களோட டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? குறுக்க மட்டும் கம்பி இல்லைன்னா அந்த பொண்ணு இந்நேரம் சிங்கத்துக்கு லஞ்சாக தான் இருக்கும். இங்கேயும் ஒரு லேடி ஆங்கருக்கு தான் காமெடியான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ஒட்டகத்தை பற்றி காமிச்சு நியூஸ் போடலான்னு போன இந்த லேடி ஆங்கருக்கு பின்னாடி இருந்த அந்த ஒட்டகம் செம்ம பசியில் இருந்திருக்கும் போல் இருக்கு. இந்த ஆங்கரோட முடியவே பிச்சு திங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது இந்த ஒட்டகத்தை பற்றி சொல்லணும்னா இந்த ஒட்டகம் ரொம்ப உயரமாக இருக்கு. என்ன இவ முடிவு செம்ம வாசனையாக இருக்கு, என்ன ஷாம்பு போட்டு குளிச்சிருப்பா, சாப்பிட்டு பார்க்கலாமா? இங்கேயும் இந்த நியூஸ் ஆங்கருக்கு தாங்க பாவமான சம்பவம் நடந்திருக்கு. அவரோட காரை ஒரு நல்ல இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல, அதை விட்டுட்டு ஐஸ் கட்டி இருக்கிற இடத்துல போய் பார்க் பண்ணியிருக்காரு. லைவ் ஷோ போயிட்டு இருக்கும்போதே அவரோட கண்ணு முன்னாடியே அவரோட காரு பனிக்கட்டி உடஞ்சி தண்ணிக்குள்ளே முழுகிடுது. ஓகே, இப்போ இருக்கிற இந்த கொரோனா சுச்சுவேஷனில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த லேடி மீடியா முன்னாடி அறிவுரைப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது கைகளை கழுவணும், சானிடைசர் போடணும், மாஸ்க் போடணும், நம்ம கண்ணு மூக்கு காதுலலாம் வெறும் கையால் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நல்லது தானே சொல்கிறாங்க, இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்க சொல்லி முடிச்சுட்டு இவங்க பண்ணுற வேலையை நீங்களே பாருங்கள். இப்போ இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அறிவுரை சொல்கிறது எவ்வளோ ஈஸி, அதை செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. உசைன் போல்ட்டை ரன்னிங் ரேஸில் யாராலையும் சாய்க்க முடியாதுன்னு இந்த கேமராமேனு எப்படி சாய்க்கிறாருன்னு பாருங்கள். அடப்பாவி, அவர் பாட்டுக்கு 700 போயிட்டுருக்காரு, அவர் பின்னாடி குத்தி காலை உடைச்சிருப்பியே, அவர் காலை தானடா அவருக்கு மெயின். அப்படியே உசைன் போல்ட் எழுந்திரிச்சு யாரும் பார்க்கலன்னதும் வெற்றி 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 அப்படின்னு நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஜூல ஒட்டகச்சிவிங்க பார்க்கலான்னு போன இந்த ஆங்கருக்கு நடந்த கொடுமையை பார்த்தீங்களா? பாவம், அந்த ஒட்டகச்சிவிங்கைக்கு செம்ம அரிப்பு போல அந்த பொண்ணு மேலே தேய்னு தேய்ச்சி விட்டுருது. நான் எதுவும் டபுள் மீனிங்லலாம் சொல்லிங்க, நீங்களா புரிஞ்சுக்கிட்டா நான் பொறுப்பு இல்லை. அந்த ஒட்டகச்சிவிங்கைக்கு சொரியறதுக்கு எதுவும் கட்டை இல்லாததுனால இந்த பொண்ணே பார்க்க செம்ம கட்டையாக இருக்கேன்னு இது மேலே தேய்க்குதோ என்னவோ. ஆனால் கண்டிப்பாக அந்த ஒட்டகச்சிவிங்கி ஆம்பளை ஒட்டகச்சிவிங்கியாக தான் இருக்கும். ஒரு பேஸ்பால் மேட்ச்சில் இந்த பொண்ணுக்கு பால் எறியணும்னு ஆசை போல் இருக்கு. அதுக்கு கீப்பர் கிட்ட எறியறதுக்கு பதிலாக செவனையான ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்த அந்த கேமராமேன் மண்டையை உடச்சி பிடிச்சி. நல்ல வேளை அந்த பொண்ணு கொலை கேஸ்ல உள்ள போகாம போச்சு. ஏய், யார் இவன்? செம்ம ஃபிகரா இருக்கான், எப்படியாவது உன்னை கரெக்ட் பண்ற வேண்டியதான். ஆர்ம்ஸ் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்கான், செம்ம ஹைட்டா வேற இருக்கான், என்ன நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறான். A few moments later. அடே, நீ என்னடா தூங்கிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ற? தூங்குன மாதிரி ஆச்சு, ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஆச்சு. சூப்பர் ஐடியா. இந்த ஒர்க் அவுட்டுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சா யாராச்சும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. என்ன பாக்குறீங்க? இதுக்கு பேர் தான் தவளை லாரியில் அடிப்பட்ட எக்ஸசைஸ். டேய், அவனோட காலை ஸ்ட்ராங் ஆக்குறேன்னு சொல்லி அந்த எலும்பை முறிச்சிடாதடா. நீ நில்லு மாப்பிள்ள, நான் அடிக்கிறேன். இப்படி அடிச்சாதான்டா கால் ஸ்ட்ராங் ஆகும். வலிக்காம இருக்க நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லுடா. அடிதாங்க இடிதாங்க வலிதாங்க அடி வலி பட்டி கழிய. வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். அட பாவிகளா, உங்களுக்கு ஒரு அளவே இல்லையாடா, செத்துக்கிட்டு போயிடாரா. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போற பாடு. சரி சரி சரி. ஏய் தம்பி, இத பாக்குற யாரும் வீட்டுல ட்ரை பண்ணிடாதீங்க, அப்புறம் படாத இடத்துல பட்டுருச்சுன்னா நான் பொறுப்பு இல்ல. உண்மையால இப்படிலாம் ஒர்க் அவுட் இருக்கா இல்ல இவனுங்களா கண்டுபிடிச்சு பண்றானுங்கன்னு தெரியலையே. இப்ப நீங்க பார்க்க போற ஒர்க் அவுட்டுக்கு பேரு ஹெலிகாப்டர் எக்ஸசைஸ்.
புதுசா ஒர்க் அவுட்டை கண்டுபிடிக்கிறானுங்களே. இது கூட பரவாயில்ல, அடுத்து ஒருத்தன் வரான் பாருங்க. இவன் என்ன ஒர்க் அவுட் பண்ண சொன்னா யாருக்கோ உமா கொடுத்துட்டு இருக்கானே. உனக்கு கிஸ் வேற கேக்குதாடா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம புது சேனல் கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நன்றி நன்றி.